பல அடி உயரங்கள் உள்ள தீபஸ்தம்பங்களில் ஏறி எரியும் தீப பந்தத்தால் சில நிமிஷங்களில் நூற்றுக்கணக்கான தீபங்களை ஏற்றி அப்படிப்பட்ட காட்சியை நீங்கள் எப்போயாவது பார்த்துருக்குறீங்களா? அந்த அற்புதமான காட்சியை பார்த்து நாங்கள் ரொம்ப வியந்து போயிட்டோம். இன்றைக்கி எங்களோட உஜ்ஜைன் பயணத்தினுடைய லாஸ்ட் டேட். காலையில் நாங்கள் ஸ்ரீ மகாகாளீஸ்வர் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு அகோரி பாபா சித்தர் அவரை சந்தித்தோம். அவர் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த தீபத்திலகம் வச்சு கொடுத்தாரு. மகாகாலர் அவருடைய திவ்ய தரிசனத்தையும் பெற்றுக்கிட்டு அகோரி பாபாவுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கிட்டு லட்டு பிரசாதத்தையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து பாரத் மாதா கோவிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம நாட்டுடைய ஒற்றுமையும் பெருமையையும் எடுத்துக்காட்டுற பாரத் மாதா கோவிலில் போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு வந்தோம். ஆனால் இந்த பயணத்தினுடைய அற்புதமான அனுபவம் எப்படின்னா இனிமேல் தான் இருக்குது. நாங்கள் ஹர்சித்தி மாதா கோவிலுக்கு போனோம். இந்த கோயிலினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற 2 பிரம்மாண்டமான தீபஸ்தம்பங்கள். சாயங்காலம் ஆரத்தி தொடங்கிறதுக்கு முன்னாடி கோயில் கர்மசாரிங்க இந்த தீபங்களில் மேலே ஏறி எல்லா தீபங்கள்லேயும் தீபம் ஏற்றுறதுக்கான திருநூலை எல்லா தீபத்துலேயும் போட்டுட்டு வராங்க ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் எரியக்கூடிய தீப பந்தங்களை கையில் எடுத்துக்கிட்டு மின்னல் வேகத்தில் அந்த உயரமான தீபஸ்தம்பங்களில் ஏறி ஒவ்வொரு விளக்காக நூற்றுக்கணக்கான தீபங்களை ஒரு நிமிஷ நொடியில் ஏற்றிடுறாங்க. கீழே இருந்து பார்க்கும்போது அந்த காட்சி எவ்வளோ அழகாக இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தானதாகவும் தெரியுது. உயரமும் அப்புறம் நெருப்பும் அதையும் மீறி அவர்களுடைய துணிச்சலும் வேகமும் ஒரு நொடி கூட கண்கள் திருப்ப முடியறதில்லை. சில நொடிகள்லேயே ஆயிரக்கணக்கான தீபங்களுடைய ஒளியில் கோவில் முழுவதும் பிரகாசித்தது. இந்த தீபஸ்தம்பங்களில் திரி ஏற்றுறது டெய்லி சாயங்காலம் நடக்கிறது. இதை பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கான ஆளுங்க ஆர்த்தியும் இந்த தீபஸ்தம்பத்தில் விளக்கு ஏற்றுறதையும் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. இந்த தீபஸ்தம்பங்களில் திரி ஏற்றுனதுக்கப்புறமா விளக்கெல்லாம் எரிஞ்சதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே அம்மாவுக்கு ஆர்த்தி நடக்கும். வெளியில் எல்லோருமே சேர்ந்து மந்திரம் ஆர்த்தி எல்லாமே எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த மந்திர ஓசைகள், மணி சத்தம், இந்த தம்பதியத்தின் ஒலி, மேளதாளங்களுடைய முழக்கம், பக்தர்களுடைய கைத்தட்டு, அப்புறம் அம்மனுடைய ஆர்த்தி இவை எல்லாரோடையும் சேர்ந்த ஒலியெல்லாம் சேர்ந்து அந்த இடத்த தெய்வீகமான சூழலாக மாற்றிடுச்சு. இந்த காட்சி எங்களுடைய உஜ்ஜைன் பயணத்தினுடைய மறக்க முடியாத நினைவாக எங்கள் மனசில் பதிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையை அப்போ பார்த்தா சாக்ஷாத் சிவன் மற்றும் பார்வதி அவர்கள் அங்கே அப்போது நேரடியாக அங்கே இருக்கிறது மாதிரி தோணும். அந்த அளவுக்கு அங்கே ஒரு தெய்வீகமான ஒரு சூழ்நிலையை அங்கே அந்த இடத்துல அமையுது. இந்த தீபஸ்தம்பங்களை ஏற்றப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இருளை அகற்றி ஒளியை வரவேற்கும் ஆன்மீக அர்த்தம்தான். இந்த ஒளி அப்படிங்கிறது அறிவினுடைய சின்னம், பக்தியோட வெளிச்சம், அப்புறம் தெய்வீக சக்தியினுடைய பிரதிபலிப்பு. ஹர்சித்தி மாதா கோவிலில் தீபங்கள் ஏற்றப்படுறது அவனுடைய அருளை இருக்கிற ஒரு புதிய வழிபாட்டு முறை. ஆயிரக்கணக்கான தீபங்களை ஒரே நேரத்தில் ஏற்றும்போது அது பக்தர்களுடைய மனசில் இருக்கிற இருளை நீக்கி நம்பிக்கை மற்றும் அமைதியை உருவாக்குது. இது தலைமுறைகளாக தொடரும் ஒரு தெய்வீகமான அனுபவம். இதோட எங்களுடைய உஜ்ஜைன் பயணம் முடிவாகுது. 4th டே முடிஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள நான் 3 டேஸும் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் எல்லாருமே இந்த நொடியை ரொம்ப என்ஜாய் பண்ணோம்.
உஜ்ஜயினுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹர்சிதி மாதாவில் கோயிலில் வந்து இதையும் பார்த்துட்டு போங்க. இந்த தெய்வீகமான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஆன்மீக மற்ற பயண வீடியோகளை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய் மகாகால், ஜெய் ஜெய் மகாகால். ஹர 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 மகாதேவ். ஓம் சக்தி. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். Thank you for watching.